ரீசெண்டாக நான் குமரியின் குற்றாலம் அப்படின்னு சொல்லப்படுற திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிருந்தேன். இங்கே நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்க்கிங்கே ப்ளேஸ் இருக்குது. இங்கே பைக்குக்கு ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளாடி போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டாக ஒரு ஆளுக்கு ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி டிக்கெட் எடுத்து உள்ளாடி போனால் 2 சைடுமே நிறைய கடை வச்சுருப்பாங்க. அதில் நம்ம பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டு, ஹேர் பின், கம்மல், ஃபேன்சி ஐட்டம் இப்படி நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஹேர் பின் எல்லாம் ₹10லேருந்தே நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. உள்ளாடி போய் பார்த்தா அந்த புல்லெல்லாம் டிசைனாக கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சரி அப்படின்னு உள்ளாடி போய் ஃபால்ஸில் போய் பார்த்தா நிறைய பேர் குளித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வீக் டேஸில் போயிருந்தேன், அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து. நீங்களும் வீக் டேஸில் வந்தீங்கன்னா நிறைய நேரம் குளித்து என்ஜாய் பண்ணுறது மாதிரி இருக்கும். வீக்கெண்டில் எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே குளிக்கிறதுக்கு லேடிஸுக்கு தனி செக்ஷன், ஜென்ஸுக்கு தனி செக்ஷன் அப்படி வச்சுருக்காங்க. நான் வரும்போது தண்ணி மீடியமாக தான் வந்துட்டு இருந்து, அதனால் எல்லா இடத்துலையுமே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. தண்ணி ரொம்ப நிறைய வந்தோன்னா கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் அங்கே போன சமயத்தில் சாரல் மழை பெய்துட்டு இருந்ததுனால கிளைமேட் ஊட்டி மாதிரியே ரொம்ப நல்லா குளிராகவே இருந்து. அருவியில் இருந்து தண்ணி கீழே விழுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்து. ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோக்கு நிறைய பிளேசஸ் இங்கே இருக்குது. கோதையார் ஆற்றில் உள்ள தண்ணி தான் பேச்சுப்பாறை டேம் வழியாக திருப்பரப்பறையில் வந்து அப்படியே அக்கம் பக்கத்தில் உள்ள ஊருக்கெல்லாம் விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ மழை சீசனுங்கிறதுனால தண்ணி ரொம்பவே குளிராக இருந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னா அது வந்து திருப்பரப்பு அருவியே சொல்லலாம். இங்கே குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க நீந்தி விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் உண்டு. ஆனால் நாங்கள் போகும்போதில் தண்ணி எதுவும் இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபால்ஸோட பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அங்கே கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எலிஃபண்ட் மாதிரி ஒரு ஸ்டாச்சு செய்து வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளாடி பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சறுக்கி விளையாடலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த படி வழியாக அப்படி நம்ம மேலே ஏறி போனால் நம்ம திருப்பரப்பு அருவியோட பேக் சைடுக்கு போகலாம். நிறைய பேர் திருப்பரப்பு அருவியோட பேக் சைடு வழி வந்து டிக்கெட் எடுக்காமல் ஃப்ரீயாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. திருப்பரப்பு அருவிக்கு பேக் சைடில் வந்தீங்கன்னா இந்த ஆற்றில் இருந்து அருவிக்கு தண்ணி போகிறத நம்ம பார்த்து லைவாகவே என்ஜாய் பண்ணலாம். இங்கே டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமை 7 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ரொம்ப வெயில் டைமில் மட்டும்தான் இங்கே தண்ணி இருக்காது. மற்றபடி எப்போவுமே இந்த அருவியில் தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். வெளியூரில் இருந்து வரவங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டம் வந்தீங்கன்னா அங்கேருந்து குலசேகரம் பஸ் ஏறணும். குலசேகரம் பஸ் ஏறி குலசேகரில் வந்து இறங்கினா எப்போவுமே திருப்பரப்புக்கு பஸ் உண்டு. ஃபால்ஸ் பக்கத்துலேயே ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் அங்கேருந்து ஸ்டே பண்ணி ஃபால்ஸை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே வந்து ஆறோட ஒரு எண்ணிலேருந்து மறு எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணி ஆற்றோட நடுவில் ஒரு பாலம் கட்டியிருப்பாங்க. அது வழி நடந்து போனால் ஆற்றில் 2 சைடு தண்ணி போகிறத நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். இங்கே தான் அடிக்கடி யானையெல்லாம் குளிப்பாட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே உள்ள மக்களும் நிறைய பேர் இங்கே தான் வந்து குளிச்சுட்டு போவாங்க. இந்த ஆற்றில் தான் போட்டிங் எல்லாம் உண்டு. இங்கே போட்டிங்க்கு பர் பர்சனுக்கு வந்து ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. பெரிய போட்டும் இருக்குது. நிறைய பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா பெரிய போட்டுன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் வாக்கிங் மாதிரி நடந்து போவாங்க. இப்போது தண்ணி கம்மிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தான் போயிட்டுருக்கு. நிறைய தண்ணி வரும்போது ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். யாருக்கும் நடந்துலாம் போக முடியாது. இதை வந்து திருப்பரப்பு அருவியோட ஒரு செல்ஃபி பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே வரவங்க மேக்ஸிமம் இது பக்கத்தில் நின்று கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க. அந்த அளவு இது ரொம்ப ஃபேமஸ். அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தால் வெளியே சூடாக வடை போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வடைக்கு வந்து ₹10 சார்ஜ் பண்ணுறாங்க. டீக்கு வந்து ₹15 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே சூடாக கன்னியாகுமரி ஃபேமஸ் பனானா சிப்ஸ் இங்கே கிடைக்கும். எப்போ வந்தாலுமே இந்த பனானா சிப்ஸ் கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால் அது நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸே சொல்லலாம். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து டீ கடையில் போய் ஒரு டீயும் குடித்து ஒரு வடையும் சாப்பிட்டு அப்படியே வந்த வழி திரும்ப ரிட்டன் அப்படியே வீட்டுக்கே வந்தாச்சு.